செட் செட் வந்து எப்படின்னா செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செட் ஒரு கம்ப்ளீட் செட் அப்படின்னா இது வந்து ஒரு அன்ஆர்டர் செட். அன்ஆர்டர்லாம் இருக்கும், ஆர்டர் செட் கிடையாது, அன்ஆர்டர் செட். அந்த எல்லா செட்டுமே என்ன பண்ணா கம்ப்ளீட்டா யூனிக்காக தான் இருக்கும். லிஸ்ட்ல வந்து மேப்பும் செட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேலி பேஸில் தான் இதாக இருக்கும். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்து கீ வேல்யூ பேர், ஆனால் செட்டில் அப்படி கிடையாது. செட் வந்து இந்த கீ வேல்யூ பேர் கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், செட் எக்ஸாம்பிள் ஹலோ ஹாய், அப்படி இல்லைன்னா வேறு செட் எக்ஸாம்பிள் டைப்பை ரெப்ரசென்ட் பண்ணி 1 2 3. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா செட் டேட்டா டைப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செட் டேட்டா டைப் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா செட் டேட்டா டைப் கொடுத்துட்டு வேரியபிள் நேம் மை செட். அதுக்கு வந்து இதுவும் மேப் மாதிரி ஒரு கேலி பேசஸ் தான், ஆனால் கீ வேல்யூ பார்ஸ் கிடையாது. ஸோ இதில் வேல்யூ எப்படி இருக்குன்னா 1, 2, 3 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் மை செட். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தா ஒரு கேலி பேசஸில் 1 2 3 அப்படிங்கிற அந்த செட்டு வந்து பிரிண்ட் ஆகும். அப்போ இதுக்கும் மேப்புக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் கீ வேல்யூ பேர். அதோட இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இது அன்ஆர்டர் செட்டாக இருக்கும், ஆர்டராக இருக்காது. மேபி சம்டைம்ஸ் நீங்கள் என்ன ஆர்டரில் கொடுக்கீங்களோ அதே மாதிரியே இருக்கும். இப்போ செட்டில் வந்து 1 2 3 அப்படின்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் செட்டோட உணவுனா யூனிக் எலமெண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கும். இப்போ வந்து 3 நீங்கள் 2 வாட்டி கொடுத்தீங்கன்னா இப்போவே எனக்கு ஒரு வார்னிங் காட்டுது பாருங்க, 2 எலமெண்ட்ஸ் இந்த செட் இருக்கு, அதாவது ஈக்குவலாக 2 எலமெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்த்தேன்னா என்ன வருதுன்னு பாருங்க, 1 2 3 இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த 3 வந்து எனக்கு கன்சோல பிரிண்டே ஆகல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செட்டு வந்து எப்போவுமே யூனிக்கான எலமெண்ட்ஸாக எடுத்துக்கும். இனியா ஏதாவது ரெண்டான எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது அப்படியே அதுவே ரிமூவ் பண்ணிவிட்டு இருக்க யூனிக் எலமெண்ட்ஸ் மட்டும் தான் காட்டும். ஸோ இதுதான் செட்டு. இன்னொன்று ஒன்று, செட்டை வந்து இப்படியே நம்ம இது பண்ணலாம், இல்லைன்னா செட் மை அனதர் செட். இப்போ செட்டை வந்து இன்னொன்று ஒரு வகையாக கிரியேட் பண்ணுறதுக்கு செட் ஆஃப் இப்படி நம்ம கிரியேட் பண்ணிட்டு இப்போ இதில் எலமெண்ட்ஸ், அதாவது செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். அது எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை அனதர் செட் டாட் ஆட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் நம்ம வேல்யூ கொடுத்தோம்னா அந்த வேல்யூக்கு ஏற்றாப்புல ஆட் ஆகிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹலோ அப்படின்னு கொடுங்க, ஹலோ. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா ஒன்றுமே வராது, ஏன்னா நம்ம பிரிண்ட் பண்ணல. மை அனதர் செட், சாரி மை அனதர் செட். இப்போ மை அனதர் செட் இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தா நமக்கு ஒரு எம்டி செட்டுக்கு அப்புறம் ஒரு புதுசாக ஃபுல்லாக ஒரு செட் இருக்கும். அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதுக்கடுத்து எம்டி செட் தான் கிரியேட் ஆச்சா அப்படிங்கிறத. ஸோ இப்போ திரும்பி ரன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த செட்டு பிரிண்ட் ஆகும், 1 2 3 ஆகிறது ஒரு எம்டி செட். பார்த்தீங்கன்னா அடுத்து அலோவ் இப்படி ஆட் பண்ணியாச்சு. ஒருவேளை நிறைய எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மை அனதர் செட் டாட் ஆட் ஆல் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு, ஆட் ஆல். இந்த ஆட் ஆல் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எலமெண்ட்ஸ் 1 I how are you இப்படி நிறைய இதை ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஆட் ஆல் வந்து இன்னொரு செட்டை எடுத்து அது கூட அப்பன் பண்ணிடும். அதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஹலோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ ஹாய் how are you அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு. ஸோ இப்படி ஆட் ஆல் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து எலமெண்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மை அனதர் செட், அந்த செட் ஆக்சஸ் பண்ணிட்டு மை அனதர் செட் டாட் அதே மாதிரி ரிமூவ்னு ஒரு எலமெண்ட் உண்டு, ரிமூவ். அதில் நம்ம என்ன வேல்யூ ரிமூவ் பண்ணோம் அது பர்டிகுலர் வேல்யூ கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எனக்கு how are you வேணாம், இல்லை ஆய் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆய். அப்படி அந்த வேல்யூ அடிச்சுட்டு இப்போ ரன் பண்ணிங்கன்னா அந்த ஆய்ங்கிற வேல்யூ மட்டும் ரிமூவ் ஆயிடும். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு வந்து இந்த செட்டே கிளியர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி தான் மை அனதர் செட் லிஸ்ட்டில் பார்த்த மாதிரி தான் கிளியர் ஆஃப், சரி மேப்பில் பார்த்த மாதிரி மை அனதர் செட் டாட் கிளியர். இது என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக அந்த செட்டே கிளியர் பண்ணிடும். ஸோ அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்கே
ஸோ பார்த்தீங்கன்னா எம்டி செட் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணலாம்னா செட்டில் வந்து டாட் லாங்குவேஜில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம்.